ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தவாவில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிறேன். கடலெண்ணெய் சேர்க்கும் போது இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் பால் தவா புலாவ் தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சால் தான் அந்த வாசனை சூப்பராக வரும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். இந்த எண்ணெயில் கொத்தமல்லி புதினாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வதங்கினா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகணும் அவசியம் இல்லை, ஆனால் கண்ணாடி பதம் கண்டிப்பாக ஆகணும். லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க, லைட்டாக கண்ணாடி பதம் வந்துடும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேக வேண்டாம், வெந்திருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப மசிய விடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் காய்கறி எல்லாத்தையுமே ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பட்டாணி, சோயா பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோடு இந்த காய்கறி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது நான் உப்பு போடலை, இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. இந்த நேரத்தில் உப்பு சேர்த்தா தான் எல்லா காய்கறியிலையுமே உப்பு சாரும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு மெதுவாக அப்படியே வேக விட்டுட்டேன். அந்த தக்காளியோட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அப்போ தான் உப்புலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா சாரும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மிலே வேக வைக்கணும் கண்டிப்பாக. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான தேங்காய் பாலாக அடித்து வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் அந்த காய்கறியில் நல்லா மிக்ஸ் ஆகி சுத்தமாக தேங்காய் பால் தெரியாத அளவுக்கு நல்லா வத்திரணும். வெறும் எண்ணெய் மட்டும் தான் தெரியணும். அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தை சேர்க்கணும். இப்போது நல்லா வத்திருச்சு பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ சீக்கிரம் வத்திரும். இப்போ நம்ம சாதத்தை நான் ஆல்ரெடி குக்கரில் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்கல, நீங்கள் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அமுக்கி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வேணும்னா நீங்கள் இந்த நேரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை. ஸோ இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் நம்ம சாதத்தை கட்டிக்கலாம். டிஃபன் பாக்ஸில் சாதத்தை கட்டியாச்சு. இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும். சைடிஷ்க்கு தேவையான கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணக்கிழங்கு அரிக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக அரிக்கும். கருணக்கிழங்கு அரிக்கக்கூடாதுன்னா பழைய கிழங்கை பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட நான் சொல்கிற சின்ன மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அரிக்கவே அரிக்காது, சுத்தமாக அரிக்கவே அரிக்காது. கண்டிப்பாக பழைய கிழங்காக தான் இருக்கணும். கருணக்கிழங்குல அந்த தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம்
போடுவோம்ல, அந்த மாதிரி நீள நீளமாக வந்து சீச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு சீக்கிறத வச்சு அப்படி சீச்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மெல்லிஸாக இருக்கிறனால அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நம்ம சீச்சு எடுத்துக்க போகிறோம். சீச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையால் பிணைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி 2-3 தடவை நம்ம அலசணும். புளி போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக புளி போடுங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. புளி நல்லா கரைச்சி அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிப்பு இல்லாமல் இருக்கும். 2-3 தடவை தண்ணி மாற்றி மாற்றி நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் அரிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு பழைய கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ வாங்கிட்டு உடனே செஞ்சுட்டு அரிக்குதுன்னு சொல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப 1 மாதம் கூட ஆகும். 1 மாதம் ஆனால் கூட அந்த கருணக்கிழங்கு வந்து கெட்டே போகாது. அந்த மாதிரி கிழங்குனா கொஞ்சம் கூட அரிக்காது. இவ்வளோ பெரிய கிழங்கு கூட தேவையில்லை. ரொம்ப சின்ன கிழங்காக இருந்தால் கூட அதில் செய்யலாம். இன்னும் சின்ன கிழங்குல செஞ்சால் இன்னும் அரிப்பு இல்லாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கை விட இது வந்து டேஸ்ட் இல்லை, லைட்டான இனிப்பு சுவையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த அரிப்பு இல்லாமல் அதை செய்யணும். அதுக்கு பழைய கிழங்கா இருக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு இதை மாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் அதோட அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் எடுக்க முடியும். அரிப்புத்தன்மை இல்லாமல் சாப்பிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாக்கு பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கவனமாக பார்க்கணும். இப்போது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையானதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். பொரிச்சு எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சேர்க்க மறந்துட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரே 1 ஸ்பூனு சூடான இருக்கும் போதே அப்படி லைட்டாக மேலாப்பில் அந்த மிளகுத்தூளை போட்டு லைட்டாக அப்படி கிண்டி விட்டிங்கன்னா போதும், செம்மையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா மொறுன்னு பொரித்து எடுத்துக்கலாம். கிடைக்கலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக அரிப்பு இல்லாமல் செய்யணும். பழைய கிழங்கா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கலாம். இன்றைக்கி செஞ்ச தேங்காய் பால் தவா புலாவ், அதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்ச கருணக்கிழங்கு சிப்ஸு, இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.